உங்ககிட்ட வந்து பேசி ஆவிகள் உதவி செஞ்சிருக்கீங்க. ம். நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ம். அந்த மாதிரி சுவாரஸ்யமான சம்பவங்கள்ட்ட தான் ஒரு சொல்லுங்க. ஒரு நாள் நைட்டு இரவு நேரத்துல மந்திரம் சொல்லிக்கிட்டே சுத்திக்கிட்டே போனேன். மெட்ரோ ட்ரெயின் போயிட்டு இருக்கு. அது பக்கத்துல போகும்போது ஏதோ ஒரு பெண் அழுற குரல் வந்து எனக்கு கேட்டுக்கிட்டே இருந்தது. ஏன் அந்த அழுற குரல் எனக்கு மீண்டும் மீண்டும் கேக்குதுன்னு சொல்லிட்டு நான் மெடிடேஷன்ல அமர்ந்து கேட்கும்போது அங்கு ஒரு பெண் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த கொலை செய்யப்பட்ட பெண்ணுடைய உடலை நம்ம குருஜி வந்து அவர் நிறைய ஆத்மாக்களோட பேசி அதை சமாதானப்படுத்தியோ இல்ல இருந்தோ செஞ்சிருப்பார்ல, அந்த மாதிரி ஏதாவது விஷயம் பல ஆத்மாக்கள் அவருடைய சிங்கப்பூர் அந்த மனிதருடைய உடம்புக்குள்ள இருந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு மந்திரங்களை உபாசனம் பண்ணிட்டு அவர் முகத்துல வேகமா அடிச்சுட்டு எரிச்சிரும் ஒண்ணு. காரில் பயணித்த ஆவி ஒரு வீடியோ போட்டிருப்பீங்க. ஆமா, அதை பார்த்து நானும் ஸ்டன் ஆனேன். அதை நம்ம உறவுகள் சொல்லு. வாகனத்துக்கும் மனிதனுக்கும் நிறைய தொடர்புகள் வந்து இயற்கையாவே இருக்கு. வடபழனிக்கு போகிறதுக்கு இடையிலேயே வண்டியில பெட்ரோல் போடுறதுக்கு நிறுத்துறோம். திரும்பி நான் வாகனத்தை விட்டு எந்திரிச்சு வெளியே வந்து பாக்குறேன், அதே தும்பி அந்த வண்டியில பின்னாடி இருந்தது. நைட்டு முழுவதும் அந்த பைரவர் வந்து அந்த காரை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்கு. அப்ப இறந்த பிறகும் அந்த ஆத்மா அந்த பொருள் மேல பற்று இருந்ததுனால அதே சுத்தி சுத்தி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதனால தான் இப்ப ஆவிகள் உதவி செஞ்சது இல்ல உங்களுக்கு, உங்ககிட்ட வந்து பேசி ஆவிகள் உதவி செஞ்சிருக்கும் இல்லையா, நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சுவாரஸ்யமான சம்பவங்கள்ட்ட தான் நம்ம உறவுகள் சொல்லுங்க. ஒரு அனுபவம் எனக்கு ஏற்பட்டுச்சு. நவி மும்பை கார்கர்ல இரவு நேரத்துல 12 மணிக்கு மேல நான் நடந்து போவேன் மந்திரம் சொல்லி. ஏன்னா பகல் நேரத்துல வண்டி சத்தம் அதிகமா இருக்கும், கூட்டம் பாம்பேனாலே கூட்டமா இருக்கும். அப்ப இரவு நேரத்துல நடமாட்டம் இருக்காதுங்கிறதுனால நான் கரெக்டா ஒரு 12:30க்கு மேல 1 மணிக்கு மேல என்ன பண்ணுவேன்னா இதே மாதிரி மாலையை எடுத்துக்கிட்டு நான் பாட்டு நடந்து மந்திரம் சொல்லிக்கிட்டே சுத்தி வருவேன். குறைந்தது ஒரு 6 கிலோமீட்டர் 6.5 கிலோமீட்டர் வரும். ஒரு சுத்து நான் நடந்து வந்தேன்னா 6.5 கிலோமீட்டர் வரும். அப்படிதான் நான் ஒரு நாள் நைட்டு இரவு நேரத்துல மந்திரம் சொல்லிக்கிட்டே சுத்திக்கிட்டே போனேன். மெட்ரோ ட்ரெயின் போயிட்டு இருக்கு. அது பக்கத்துல போகும்போது ஏதோ ஒரு பெண் அழுற குரல் வந்து எனக்கு கேட்டுக்கிட்டே இருந்தது, தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தது. நான் திரும்பி பார்க்கும்போது அங்க ஆள் நடமாட்டம் எதுவும் இல்லை, ஆனா பெண் குரல் வந்து தொடர்ந்து அழுக்குரல் எனக்கு திரும்பி 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 கேட்டுக்கிட்டே இருந்தது. கொஞ்சம் தூரம் போறேன், மீண்டும் அழுக்குரல் கேட்குது. அது என்ன வந்து தொடர்ந்து வந்த மாதிரியே ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டுச்சு. கொஞ்சம் தூரம் பார்க்குறேன், ஒரு கல்லூரி இருந்தது. அந்த கல்லூரி வாசல் கிட்ட அமர்றதுக்காக மேடை போட்டிருந்தாங்க. நான் அதுல அமர்ந்துட்டு ஏன் அந்த அழுற குரல் எனக்கு மீண்டும் மீண்டும் கேட்குதுன்னு சொல்லிட்டு நான் மெடிடேஷன்ல அமர்ந்து கேட்கும்போது அங்கு ஒரு பெண் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அந்த கொலை செய்யப்பட்ட பெண்ணுடைய உடலை இன்னும் எடுக்கப்படலை. கண்டுபிடிக்கப்படல. ஒரு வாரத்துக்கு முன்பு அங்கிருந்து ஒரு சரியா சொல்ல போனா நான் நடந்து வந்த பாதையில இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இடைவெளி தூரத்துல ஒரு மலை இருக்கு. அந்த மலையில மழை வந்தனா வெள்ளம் போகும். அங்க அந்த பெண் இறந்திருக்கிறாங்க, கொலை பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அதோடைய அந்த உடல் வந்து குடும்பத்துக்கு போய் சேரல. இப்ப நாங்க நடந்து போகும்போது என்னையே அது பின்தொடர்ந்து வருவதற்கான ஒரு உணர்வுகள் எனக்கு ஏற்பட்டுச்சு. நான் அந்த மெடிடேஷன் அதை பார்க்கும்போது இந்த ஆத்மா, கொலை செய்யப்பட்ட ஆத்மா இன்னும் உடல் அந்த குடும்பத்துக்கு போய் சேராதனால அது வருத்தத்துல இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். புரிந்த பிறகு நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிந்த பிரார்த்தனையில இறைவன்ட்ட என்னோட கோரிக்கையை நம்ம வைக்க முடியுங்கிற ஒரு எண்ணத்துல நான் மீண்டும் மீண்டும் பிரார்த்தனை பண்ணி இந்த உடல் சீக்கிரமாக மற்றவர்களுக்கு கிடைக்கணும். கிடைத்தாதான் அந்த உடல் வந்து கிரியைகளுக்கு போகும். அதனால நான் பிரார்த்தனை பண்ணேன். ஒரு 3-4 நாளுக்கு பிறகு நான் செய்தித்தாளில் படிக்கக்கூடிய நான் வந்து இந்த தகவலை நான் வேற ஒருத்தருக்கு பகிர்ந்துகிட்டேன். அவர் எனக்கு அந்த செய்தித்தாளை அனுப்பி வச்சார். அந்த மாதிரி உடல் கிடைச்சிருக்கு, அதை அவங்க வந்து எடுத்து பிரேத பரிசோதனைக்கு எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்போ சில ஆத்மாக்கள் வந்து இந்த மாதிரி சூழல்கள்ல நம்ம நல்ல பயிற்சிகள்ல இருக்கும்போது அவர்களுக்கு உதவி செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும். அப்படி எனக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு அதுல கிடைச்சது. அது எனக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்டா நான் நினைக்கிறேன். அழுகைக்கான காரணம் நான் தெரிந்த பிறகு என்னுடைய பிரார்த்தனையை நான் வைத்து சீக்கிரமாக அந்த உடல் வந்து அவர்களுக்கு பெற்றோருக்கு கிடைக்கணும்னு நான் வைத்தது பிறகு கிடைச்சதான் நான் நினைக்கிறேன். அது இறைவனுக்கும் இயற்கைக்கும் மட்டும்தான் தெரியும், அந்த பெண்ணுக்கும் தெரியும். அந்த பெண்ணை நான் அதுக்கப்புறம் அந்த இரவுலே நான் வந்து பிரார்த்தனை பண்ண அந்த ஆத்மா சாந்தி அடையறதுக்கு செய்ய வேண்டிய என்ன கொடுக்கப்பட்ட மந்திரங்களும்
பிரார்த்தனை பண்ணினேன். இது எனக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய அனுபவமா நான் சொல்லலாம். நிச்சயமா நிச்சயம். நம்ம குருஜி வந்து நிறைய ஆத்மாக்களோட பேசியிருப்பாரு. உங்க அனுபவங்கள் கேட்ட மாதிரி நம்ம குருஜியோட அனுபவங்களும் கேட்கணும். அவரும் நிறைய ஆத்மாக்களோட பேசி அதை சமாதானப்படுத்தியோ இல்ல இருந்தோ சொல்லிருப்பார்ல, அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா சார்? ஒரு பெரிய அனுபவம் இருக்கு. அந்த அனுபவம் வந்து நீங்க கேட்டீங்கனாலே உங்களுக்கே வந்து ஒரு மிராக்கிளா இருக்கும். குருஜியை பார்க்கறதுக்கு தமிழ்நாட்டில இருந்து எல்லா பகுதியில இருந்து வருவாங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆகி போயிடுச்சுன்னா, குருஜிக்கு மனிதர்களை பார்க்கறதே அவருக்கு ரொம்ப சிரமமா போயிடுச்சு. ஏன்னா அவருடைய தினமும் அவர் செய்யக்கூடிய பூஜைகளை அவரால் செய்ய முடியல, தியானங்களை செய்ய முடியல. எப்போ பார்த்தாலும் அப்பாயின்மெண்ட் வேணும்ட்டு ஃபோன் வந்துகிட்டே இருக்கும் ஆசிரமத்துல. அப்போ மக்களுக்கு உதவி செய்யறதான் குருவோட கடமை. ஆனா குருஜி தனக்காக செய்ய வேண்டிய நாராயணனுக்கான பிரார்த்தனை கூட அவரால் செய்ய முடியாத காலகட்டம். அவ்வளோ பிஸி ஆயிட்டு இருந்தோம். அப்ப என்ன பண்ணாருன்னா, என்னை பார்க்கறவங்களுக்கு பணம் அதிகமா வை அப்பாயின்மெண்ட்டுக்கு, அப்பனா என்ன பார்க்கறது வர்றது கொஞ்சம் குறையும் அப்படின்னாரு. அதனாலேயே நாங்க விலை கூட ஒரு நபர் குருஜியை பார்க்கறதுக்கு 5000 ரூபான்னு வச்சோம். அந்த 5000 ரூபாய் எடுத்து குழந்தைங்களுக்கு செலவு பண்ற, பள்ளிக்கூடம் நடந்துட்டு இருந்தது, அதற்காக செலவு பண்ணணும். அப்பவும் அப்பாயின்மெண்ட் கேட்பாங்க குருஜியை பார்க்கறதுக்கு. அப்படி ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தாரு. சிங்கப்பூர்ல இருக்கிறதாகவும், அவர் சிங்கப்பூர்ல வந்து இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும், குருஜியை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் என்கிட்ட தான் கேட்டாரு. என்னோட தொலைபேசிக்கு தான் அழைச்சாரு. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், இல்லைங்க ஐயா 5000 ரூபாய் அப்பாயின்மெண்ட். அவர் வரக்கூடாதுங்கிற எண்ணத்துக்கும் குருஜி வந்து சிரமப்படுறாங்கிற எண்ணத்துக்காக தான் நாங்க அந்த நேரத்துல அப்படி சொன்னோம். ஆனாலும் நான் 5000 என்ன 1 லட்சம்னாலும் தருவேன், நான் குருஜியை பார்ப்பேன் அப்படின்னாரு. சரி, இவரோ இது பண்றாரு, சரி வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஒரு நாள் வாங்கி அது குருஜிக்கிட்டையும் தகவல் சொல்லிட்டேன். அப்ப எனக்கு வயசு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 22, 23 இந்த மாதிரி வயசு இருக்கும். அந்த நபர் சிங்கப்பூர்ல இருந்து வராரு. வந்த உடனடியா எல்லாரும் அப்பாயின்மெண்ட் பாக்குற மாதிரி பாக்குறதுக்கு அவர் குருஜியோட குடியில் ஒரு சின்ன குடில் இருக்கும். காடகனூர்ல நாராயணருக்கு எதிராக பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு குடில் இருக்கும். அங்கதான் குருஜி வர்றவர்களை பார்ப்பாங்க. அப்போ இந்த சிங்கப்பூர்காரர் பாக்குறதுக்கான நேரம் வந்தது. நேரம் வந்தோடனே நான் தான் அழைச்சிட்டு போறேன். அழைச்சிட்டு போயிட்டு குருஜி வந்து அவருடைய ஒரு கட்டில் அமர்ந்து பாய் போட்டு அமர்ந்திருக்காரு. கீழே வந்து ஒரு பாய் போட்டு அவரை அமர சொல்லிட்டு நான் ஒரு ஓரமா நின்றுட்டு இருக்கிறேன். இந்த சிங்கப்பூர்காரர் வந்திருக்காரு, நின்றுட்டு இருக்கிறேன். நின்றுட்டு இருக்கும் போது குருஜி வந்து இப்படி மாலை ஜபிச்சுக்கிட்டு அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. எந்த ஊரு, நீங்க எங்க இருந்து வரீங்க, உங்க பூர்வீக ஊர் என்ன, எப்ப சிங்கப்பூருக்கு வேலைக்கு போனீங்க, இந்த இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. நானும் அவர் கதை கேட்டுட்டு இருக்கிற மாதிரி நானும் சீரியஸா அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன். கவனிச்சுட்டே இருந்த பிறகு கேட்கிறாரு, சைனால இருந்து எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இவர் என்ன சிங்கப்பூர்னு சொல்றாரு, இவர் சைனான்னு சொல்லிட்டு குருஜி கேட்கிறாரு அப்படின்னு கேட்டோன்னே கொஞ்ச நேரத்துல அவர் உடம்பு கொஞ்சம் சிலுத்துட்டு ஏதோ பாஷையில வந்து புலம்பிக்கிட்டே சொன்னாரு, நான் எப்போதும் வருவேன், நீ யாரு கேட்கறதுக்கு அப்படின்னு இவருக்குள்ள பேச ஆரம்பிச்சிட்டாரு. யாரு? சிங்கப்பூர்ல இருந்து வந்தவர் பேச ஆரம்பிச்சிரு. எனக்கு ஒன்னும் ஓடல, நடுக்க வருது. கொஞ்ச நேரத்துல அவரு போறாரு, இன்னொருத்தர் வராரு. இன்னொருத்தர் வந்துட்டு நான் எப்பனாலும் உள்ள போவேன். இப்படி பல ஆத்மாக்கள் அவருடைய சிங்கப்பூர் அந்த மனிதருடைய உடம்புக்குள்ள இருந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. எனக்கு நான் குருஜியோட பக்கத்துல இருக்கிறேன், ரூம் வேற கதவை பூட்டி இருக்கு, எனக்கு பயம் வேற நின்றுட்டு இருக்கு. குருஜி வந்து இப்ப எப்படி நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறோனோ அதே மாதிரி அந்த அந்த மனிதர் உடம்புக்குள்ள வரக்கூடிய ஆத்மா கிட்ட வரிசையா பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஒண்ணு மாத்தி வந்துகிட்டே இருக்கு, வரிசையா பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப என்கிட்ட குருஜி என்ன சொன்னாரு, ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னாரு. நான் விட்டா போதும்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு திரும்பி உள்ள வரும்போது கதவு மூடுன்னு சொன்னாரு. திறந்திருந்தாவது யாராவது ஹெல்ப்புக்கு கூப்பிட்டா யாராவது வருவாங்க. திரும்பி கதவு மூட சொல்றாரு. மூடிட்டு குருஜி பக்கத்துல போய் கிளாஸ் வைக்கிற. அது வரைக்கும் குருஜி பொறுமையா எல்லா உடம்புல வரக்கூடிய எல்லா ஆத்மா கிட்டையும் எந்த ஊரு, உங்க பேர் என்ன, எல்லாமே ஏதோ சொந்தக்காரங்கிட்ட பேசுற மாதிரி அவர் உடம்புல வரக்கூடிய ஆத்மாட்ட பேசுற. உங்க அப்பா பேர் என்ன, நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க. ஒருத்தர் சொல்றாரு நான் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தேங்கிறாரு. ஒருத்தர் கேட்டா சொல்றாரு நான் வந்து ஒரு மார்க்கெட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேங்கிறாரு. ஒருத்தர் மீன் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்றாரு. இப்படி ஒவ்வொருத்தவங்க அவர் உடம்புக்குள்ள வரக்கூடிய ஆத்மாக்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்குது. தண்ணியை கொண்டு பக்கத்துல வைத்த உடனடியா குருஜி என்ன பண்றாரு, அந்த தண்ணியை கையில எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு மந்திரங்களை உபாசனம் பண்ணிட்டு அவர் முகத்துல வேகமா அடிச்சுட்டு ஒரு கத்துனாரு. குருஜி எரிச்சிரும் உன்னை, இந்த உடம்புக்குள்ள நீங்க யாராவது வந்தீங்கன்னா உங்களை எரிச்சிரும் அப்படின்னாரு. பாருங்க, தப்புன்னு விழுந்துட்டார். அவர் வந்து சிங்கப்பூருக்காரு விழுந்துட்டார். விழுந்த உடனடியா நான் அவரை போய் தூக்குறதுக்கு எனக்கு பயம். ஏன்னா உள்ள ஆவி இருந்ததுன்னா
தூக்குறதுக்கு எனக்கு பயம். அப்ப குருஜி சொல்ற அவரை போய் தூக்குங்கிறாரு. எனக்கு பயம், வேற வழி இல்லாம போய் யாராவது கூடட்டுமா குருஜிங்கிற, இல்ல தூக்க அவரை அப்படின்னு தூக்குன பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அவர் தெளிஞ்சார். தெளிஞ்ச பிறகு அவர் வந்து எப்போ என்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டாரோ அந்த நிலையில இருந்தார். அவர் என்கிட்ட குருஜிகிட்ட பேச ஆரம்பிச்சாரு. பேச ஆரம்பிக்கும் போது அவரு நல்லா பேசிட்டு சரியா போயிரும், உடம்புல சின்ன சின்ன சேட்டைகள் இருக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டு சரியா போயிரும் அவரை அனுப்பியே விட்டுட்டார். இந்த ஆவிட்ட பேசினேன், இந்த உடம்புக்குள்ள இத்தனை வந்தது, அது எதுவுமே அந்த நபர்கிட்ட அவர் குருஜி பகிர்ந்துக்கல. அது வந்ததும் அந்த நபருக்கு தெரியாது. அவர் போன பிறகு குருஜிட்ட கேட்கிறேன் என்ன நடந்ததுன்னு கேட்கும் போது இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த சிங்கப்பூர் அந்த இன்ஜினியர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நிறைய யோகா மையங்கள்லாம் இருக்கும்ல. இப்போ சென்னையை எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தெருவுலயுமே வந்து நான் யோகா கத்துக் கொடுக்குறேன், நான் மெடிடேஷன் கத்துக் கொடுக்குறேன் அப்படின்னு போர்டு வைக்கிற மாதிரி சிங்கப்பூர்லயும் நிறைய இடத்துல யோகா கத்துக் கொடுக்குறேன், மெடிடேஷன் கத்துக் கொடுக்குறேன்னு போர்டு வச்சிருக்கிறாங்க. இவர் நம்ம பயிற்சி பெறணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு யோகா சென்டருக்கு போயிட்டு பயிற்சி பெறதுக்காக உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்தவருக்கு இங்க இருக்கக்கூடிய அநாகத சக்கரம் வந்து யாரோ திறக்கப்பட்டிருக்காங்க. அநாகதன் சக்கரம் திறந்ததுனால எங்கெங்கெல்லாம் போகக்கூடிய ஆத்மாவும் அவர் உடம்புல வந்துட்டு வெளிப்படுற மாதிரி ஆயிடுச்சு. ஓ, இப்ப நான் முதல்ல நம்ம ரெண்டு பேசிட்டு இருக்கோம், ஆத்மா உடம்புக்குள்ள போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த அநாத சக்கரம் ஓபன் பண்ணா எல்லா ஆத்மா உள்ள வந்துடும். ஓஹோ, அநாத சக்கரம் ஓபன் பண்ணா எந்த ஆத்மா உள்ள வர முடியாது, ஆத்மா உள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இந்த அநாகத சக்கரம் பயிற்சியின் மூலமாகவும் ஓபன் பண்ணலாம், இல்லைன்னா இயற்கையாவே சில மனிதர்களுக்கு ஓபன் ஆகும். சில பயிற்சி செய்யறவங்க திறந்துட்டு மீண்டும் மூடுவதற்கான வாய்ப்பு இருக்கும். சிலவங்க பயிற்சி செய்து திறந்துருப்பாங்க, ரோட்ல போற எல்லாருமே உள்ள வந்து வீடு காலியா இருக்கு இருந்துட்டு போவோமேன்னு வந்துருவாங்க. அப்ப அந்த மனிதருக்கு நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரு எங்கேயோ ஒரு இடத்துல தியான வகுப்புக்கு போயிருக்காரு, அவருடைய சக்கரவை அவரை அறியாமலே திறந்துட்டாங்க. திறந்ததால மீண்டும் அவருக்கு அந்த பயிற்சி கிடையாது, மூடுவதற்கான ஒரு சரியான ஒரு குரு மூலமாக அவர்கள் பயிற்சி எடுக்கல, அதனால அவர் பாதிப்படைஞ்சிருக்காரு. அது அவருக்கே தெரியல. அப்ப குரு என்ன பண்றாரு, என்னோட குருஜி என்ன பண்றாரு, அவருக்கு தெரியப்படுத்தல, உனக்குள்ள இந்த மாதிரி ஆவி இருந்தது, இப்படி இருந்தது, இவங்க எல்லாம் வந்தாங்கன்னு கூட அவர் தெரியப்படுத்தாங்க. அதை பயந்துருவாங்க. அப்புறம் அவர் என்ன ரீசனுக்கு வந்தாரு உங்களை பாக்குறது? அவருக்கு வந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா என்னன்னு தெரியல, உடம்பு எப்ப பார்த்தாலும் அடிச்சு போட்ட மாதிரியே இருக்கு. ஓ, அவருக்கு வந்துட்டு போறதும் தெரியாது. தெரியாது, அடிச்சு போட்ட மாதிரி படுத்து தூங்கிட்டு அடிச்சு போட்ட மாதிரி. நான் வேலைக்கு போகணும்னு நினைப்பேன், போக முடியல. அவர் எழுதியிருந்த இதெல்லாம் கேட்டீங்கன்னா என்ன அறியாமல எனக்கு ஏதோ ஒண்ணு நடக்கிற மாதிரி இருக்கு, தூக்கம் வந்தா தூங்கிக்கிட்டே இருக்கிறேன், யாரோ 10 ஆள் வேலை செஞ்ச மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அந்த ஆத்மாவை அவர் வந்து அந்த நேரத்துல இந்த எரிச்சிருவேன்னு கத்துனாரு பாருங்க, அந்த கண்ணை வச்சுட்டு. எனக்கு இன்னும் அது இப்ப நல்லா பேசிட்டு இருக்கிறேன், பேசுவோம் ஒரு ஹை வால்யூம்ல கத்துனா எப்படி இருக்கும், நான் கட்டளை இடுறேன் எரிச்சிருவேன் எல்லாம் வெளியே போயிடணும் அப்படின்ட்டாரு. போயிட்டாங்க, ஒருத்தர் வரல. அவங்க வெளியே போன பிறகு அவருடைய தவத்தினால அவருடைய சக்கராவை மீண்டும் லாக் பண்ணிட்டாரு. லாக் பண்ணதால அது அவருக்கு தெரியவும் தெரியாது. அவர் கிட்ட வாங்க நீங்க போங்க ஒன்னும் ஆகாது, 4 கோயில் பரிகாரம் சொன்னாரு, இந்த மாதிரி கோயில். ஆனா இது பண்ணது எதுவுமே அவர்கிட்ட அவரு ரிவீல் பண்ணவே. உண்மையான ஒரு இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அதை ரிவீல் பண்ணா அவங்க உடனடியா அவங்க இம்ப்ரெஸ் ஆயிருவாங்க அப்படிலாம் அவர் நினைக்கல. இல்ல, இன்னொரு விஷயம், பயந்துட்டாங்கன்னா அதோட அது வேற மோச்சம். என்ன திரும்பி ஏதாவது வந்துட்டா அதைத்தானே யோசிப்பாங்க, திருப்பி வந்துருமோன்னு பயப்படுவாங்கல்ல. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் சார். ஒருவேளை இயற்கையாவே அநாத சக்கரம் ஓப்பன் ஆயிடுச்சு வச்சுங்களேன், இப்ப ரோட்ல போறாங்க சப்போஸ், அவங்க உடம்புல ஏறிடும். அதாவது நீங்க புரிஞ்சுக்கணும், இயற்கையாவே எல்லாருடைய சக்கரமும் ஓப்பனாலாம் இருக்காது. மனிதன் தன்னுடைய உடம்புக்குள்ள 6 சக்கரம் சூட்சமமாகவும், சகசிரத்துல இருக்கக்கூடிய சக்கரம் வந்து 7வது சக்கரம் வந்து என்ன கேட்டீங்கன்னா பரம சூட்சமமாகவும் இருக்கு. இந்த சக்கரம் இல்லைன்னா மனிதன் இயங்க முடியாது. ஆத்மா வந்து சக்கரம் மூலமாக உடம்புல சூட்சம உடலாக இருக்குது. இது எல்லாருமே திறந்து இருக்கா மூடி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா எல்லாரோடமும் திறந்து இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி திறந்த உடம்புலதான் எல்லாமே பூந்துருமான்னு கேட்டாலும் அதுவும் சொல்லுவோம். சிலவங்களுக்கு திறந்து இருக்கும் இயற்கையாவே, ஆனா ஆவியால உள்ள போக முடியாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட மனபலம் ரொம்ப அதிகமா இருக்கும். அவர்கள் தெரியாம பயிற்சி செய்து திறந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் காலம் போக 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 தானாக அந்த சக்கரம் வந்து மூடப்பட்டிருக்கும். அதனால சக்கரம் திறந்திருந்தா மட்டும்தான் உள்ள போக முடியுமான்னு கேட்டா அந்த அந்த மனிதனுடைய மனமும் இதற்கு ஒரு பெரிய காரணம். அவனுடைய மனமும் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப வீக்கா இருந்ததுன்னா பட்டுன்னு உள்ள போக ஆரம்பிக்கும். ஏன்னா சக்கரம் வந்து மனதுக்கும் சக்கரத்துக்கும் தொடர்பு இருக்கு. அதனால மனபலம் இருக்கிறவங்களால சக்கரம் திறந்து இருந்தாலும் உள்ள போக முடியாது. நிச்சயமா பார்க்கும் உறவுகள் நல்லா புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா இந்த தோட்டத்துக்கு போயிட்டு வந்தோம், இவங்களுக்கு திடீர்னு உள்ள பூந்துருச்சு, அவங்கள மாதிரியே பேசுறாங்க, அவங்க வீட்டுக்கே போறாங்க, என் ஒய்ஃப் இங்க உட்காந்துருக்கு, இதுதான் என் ஒய்ஃப் என் குழந்தைன்றாங்களே, அதெல்லாம் இதனால வர்றது தானே.
ஏன்னா அவங்க உருவல தான் பேசுறாங்க, அவங்க குரல்ல தான் பேசுறாங்க. நான் எப்படி இறந்தேன்றப்ப அவங்க வீட்லயே போய் சொல்றாங்கன்னு சொல்றாங்களே. கிராமத்துல நிறைய இருக்கு, நம்ம பார்த்திருக்காங்க நிறைய பேர். அதெல்லாம் அதனால வர்றதுதானா? இதனாலதான் வர்றது. ஓ, இதனாலதான் வர்றது. சிலவங்களுடைய சக்கரம் வந்து வீக்கா இருக்கும். அது யாருன்னா அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டேவும் கிராஸ் பண்றப்ப அவங்க உடம்புல ஏறி போய் என்னை யார் கொண்டா, எப்படி கொண்டாங்கன்னு சொல்லி அவங்க ஒய்ஃப்ட்ட சொன்னா சொல்றாங்க. அது இதனாலதான் வந்திருக்குமோ? 99.9 பொய் இருக்கும். நல்லா புரிஞ்சுது. இப்ப நான் இப்ப சொன்னதுனால நீங்க அவருக்கு சக்கரம் திறந்ததுனாலதான் உள்ள வந்து சொல்லிட்டதாக நீங்க நினைப்பீங்க. அதுவும் பொய்யாகவும் இருக்கலாம். சில நேரங்களில் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப மன அழுத்தத்துல இருப்பாங்க. யாரையாவது நண்பர்கள் இறந்து போனவர்கள் அதிகமாக சிந்திச்சுட்டே இருப்பாங்க. அப்படி சிந்திச்சுட்டே இருக்கும்போது அவர்கள் அறியாமலே அவர்களுக்குள்ள இருந்து உண்மை வெளியே வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இல்ல, இவர் சொல்லியிருக்காரு, நம்ம போய் பர்டிகுலர் பர்சன் போய் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு அதான் நான் சொல்றேன் 99.9 பங்கு பொய்யாக இருக்கும். ஒரு பங்கு நம்ம கையில இல்லை. அது இறைவன். அந்த ஒரு பங்குல நீங்க சொன்னக்கூடிய நபர் இருக்கலாம். இப்ப நிறைய பேரை நான் பாக்குறேன், என்கிட்ட சொல்லுவாங்க எனக்கு இப்படி நான் எனக்குள்ள இது வந்துச்சு அது வந்துச்சு. நான் உள்ளுக்குள்ள டீப்பா போகும்போது அவங்க மனம் வந்து அதிகமா பேசிட்டே இருக்கும். எனக்குள்ள ஆவி புகுந்துருச்சு, ஆவி வந்து எனக்குள்ள வந்து இதெல்லாம் சொல்லுது, அதெல்லாம் நல்லது நடக்கிற மாதிரி இவங்க மனதை கொஞ்சம் கொஞ்சமா தன் வசம் இல்லாமல் பிரிச்சு அதை ஓட விட்டுருப்பாங்க. நான் இப்ப உங்கள்கிட்ட சொல்லும் போது நீங்க இல்ல இதனாலதான் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காது. சக்கரம் திறந்திருக்கு, அதனால போகிறதுனால அவங்களுடைய உறவுக்காரங்க பூந்துருக்காங்க, அதனால அவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. சில நேரம் இயற்கையாவே அவங்களோட மனம் ஒருத்தவங்களை பத்தி மீண்டும் 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 சிந்திச்சுட்டே இருக்கும்போது அந்த ஆத்மா என்ன நினைக்குதோ அதை இவர்களால் வெளிப்படுத்த முடியும். மனிதனுடைய மனம் அப்படிப்பட்டது. ஓ, சரி 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 சரி. தொடர்ந்து சிந்திச்சுட்டு இருக்கப்ப அவங்கள மாதிரியே அவங்க மாறி சொல்லக்கூடிய விஷயங்கள் சொல்ல முடியும். இப்ப நிறைய நீங்க பாத்திருப்பீங்க, சில நடிகர்களை பார்த்திருப்பீங்க. சின்ன சின்ன நடிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய நடிகர்களை பார்த்து அவர்கள் அதை மாதிரியே செய்து 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 பாத்தீங்கன்னா அது மாதிரியே வெளிப்படுத்துவாங்க. ரஜினி மாதிரி செய்வாங்க, சிவாஜி கணேசன் மாதிரி செய்வாங்க. அவர்கள் சின்ன சின்ன அவர்களுடைய ஸ்டெப்பை எடுத்து செஞ்சு செஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா அதே மாதிரி வெளிப்படுத்துற மாதிரி சில இறந்து போனவர்கள் அவங்க மீண்டும் இந்த பக்கம் நடந்து வயல்வெளிக்குள்ள போறோம், இந்த பக்கம் போகும்போது அதுக்கு முன்னாடி இருந்தவங்க இங்க தானே தற்கொலை பண்ணாங்க, அவர்களோட நினைப்பு வரும். மீண்டும் அவங்களுடைய செயல் நினைப்பு வரும். எப்படி நீங்க வந்து சந்திரமுகி படத்துல பார்க்கும்போது அவர்கள் பார்த்து அதே மாதிரி நின்னாங்க, அதே மாதிரி நடந்தாங்க, அந்த மாதிரி ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி இவர்களோட நினைவுகளுக்குள்ள அந்த ஆத்மாவுடைய பல பதிவுகள் பதிவுபடும் போது அந்த ஆத்மாவுடைய விஷயங்களை இவர்களால் வெளிப்படுத்த முடியும். அதுக்கு ஆத்மா உள்ள வரணும்னு அவசியம் இல்லை. ஓ, சூப்பர் சூப்பர் சூப்பர். காரில் பயணித்த ஆவி ஒரு வீடியோ போட்டிருப்பீங்க. ஆமா, அதை பார்த்து நானும் ஸ்டன் ஆனேன். உங்க சேனல்ல போட்டிருப்பீங்க. அதை நம்ம உறவுகள் சொல்லுங்க. கண்டிப்பா. அதாவது இந்த பதிவு பேசி முடிச்சோடனே யாராவது செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கக்கூடாதுன்னு அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. ஸோ செகண்ட் கார் வாங்குங்க. மனிதனோட வாழ்க்கையில வாகனம்ங்கிறது ஏதாவது ஒரு விதத்துல பங்கு இருக்கும். என்னுடைய அப்பா வைத்திருந்த வாகனம், எங்க தாத்தா வைத்திருந்த வாகனம், இல்லைன்னா நான் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிச்சு. நான் ராத்திரி போகும்போது ஒரு நாள் பஞ்சரே ஆகி போச்சு, ஆனாலும் என் கூட அது வந்து என்னை வந்து கடைசியா வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாகனத்துக்கும் மனிதனுக்கும் நிறைய தொடர்புகள் வந்து இயற்கையாவே இருக்கு. அந்த காலத்துல மாட்டு வண்டியில இருந்திருக்கலாம். அதுக்கு முந்தின மாதிரி நம்ம வந்து ஏதாவது ஒரு வித பயணம் செய்யறதுக்கு என்னென்னலாம் பயன்படுத்துறாங்களோ அப்படி மனிதனுக்கும் வாகனங்களுக்கும் அன்புங்கிறது காலகாலமா இருந்துட்டு இருக்கு. இந்த அன்புனால இறந்த ஆத்மாவும் அந்த தான் உபயோகப்படுத்தியிருந்த பொருள் மேல அன்பு இருக்கும், அது மேல அட்டாச் ஆயிரும் அப்படிங்கிறத நான் ஒரு இன்சிடென்ட் மூலம் தான் நான் உணர்ந்தேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதே சென்னையில டாக்டர் சிவான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து என்னோட குரு மேல அவ்வளோ அன்புனா அவ்வளோ பெரிய அன்பு. குருஜிக்கு ஏதாவது ஒரு விதத்துல உதவி செய்யணும்னு அவர் முயற்சி பண்ணுவாரு. ஆனா குருஜி என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா அந்த உதவியை வாங்காம அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஏன்னா யாருக்கும் கஷ்டம் கொடுக்க கூடாதுங்கிறதுல குருஜியோட எண்ணம். ஆசிரமத்துல ஒரு அம்பாசிடர் கார் இருந்தது. அந்த கார் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆசிரமத்துல குருஜி பயணம் பண்ற குருவே நம்மன்னு அதுல ஒரு போர்டு போட்டிருக்கோம். அந்த கார் மேல குருவே நம்மன்னு எழுதியிருக்கோம். எனக்கு அந்த கார் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, குருவே நம்ம. அந்த கார் ஆசிரமத்துல இருந்தது. அந்த கார்ல ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆசிரமத்துல இருந்ததை விட மெக்கானிக் செட்ல அதிகமா இருக்கும். ஒரு நாள் பாத்தீங்கன்னா ரேடியேட்டர் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, ஒரு நாளை விட்டா பஞ்சர்ன்னு சொல்லுவாங்க, இன்ஜின் கிட்ட அது போயிடுச்சு இது போயிடுச்சுன்னு ரொம்ப கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கும். குருஜி எங்கேயாவது பயணம் பண்ணணும்னு நினைச்சாலே அதுக்கு அந்த வண்டி ஒத்துழைப்பு கொடுக்காது. இத அந்த டாக்டர் சிவானந்தம்ங்கிறவரு தெரிஞ்சுக்கிட்டார். குருஜிக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு பல முறை கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தார். குருஜி அதை ஏத்துக்கவே இல்லை. கார் வேணுங்கிறத அவரை சொல்ல ஏத்துக்கவே இல்லை. ஒரு கட்டத்துல சந்தான சார் மூலமாக சொல்லி பார்த்தாரு. குருஜியோட சீடர் சந்தானம் சார் மூலமாகவும் குருஜி கிட்ட சொல்லி பார்த்தாங்க. அப்போ சந்தான சார் ஒரு ஐடியா கொடுத்தாரு.
நீங்க புது கார் வாங்கி கொடுத்தா அவர் வாங்க மாட்டாரு. ஏதாவது பயன்படுத்தின 2வது தர கார் வாகனங்கள் இருக்கும்ல, ரொம்ப நாள் பயன்படுத்தி இருப்பாங்க, அது குறைவான விலை கிடைக்கும், அதை நீங்க வாங்கி கொடுத்தா கூட அவர் ஏத்துக்க வாய்ப்பு இருக்குன்னு அவர் ஒரு குழு கொடுத்திருக்காரு. குழு கொடுத்துட்டார். இதை இவர் பிடிச்சிக்கிட்டார், சிவானந்த் அவர் பிடிச்சிட்டார். குருஜியை பார்த்து என்ன சொல்லிட்டாரு, நான் உங்களுக்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் உங்களுக்கு வாங்கி தரேன், நீங்க அதை பயன்படுத்திக்கிடுங்க, இது அப்பப்போ நீங்க மெக்கானிக் செட்டுக்காக இந்த வண்டி போயிட்டு இருக்கணும்னு குருஜியும் சம்மதம் கொடுத்துட்டார். இவரு சிவா சாருக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. தொடர்ந்து ஒவ்வொரு காரா பார்த்து 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 எங்களுக்கு போன் பண்ணுவார். இன்னைக்கு மாதிரி வாட்ஸ்அப் கிடையாது இல்ல, வாட்ஸ்அப்ல இந்த காரை பாருங்க நல்லா இருக்கும், இந்த காரை பாருங்க நல்லா இருக்கும் அப்படின்னு கிடையாது. இவர் ஒரு காரை பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சு போச்சு, இந்த கார் தான் குருஜிக்கு வேணும் அப்படின்னு அவரே முடிவு பண்ணி அட்வான்ஸும் கொடுத்துட்டார். எங்களுக்கு தொலைபேசியில போன் பண்ணி என்னையும் குருஜியோட சீடர் சந்தானம் அவரையும் தொலைபேசியில கூப்பிடுறாங்க, அந்த காரை இங்க இருந்து எடுத்துட்டு போறதுக்காக கூப்பிடுறாங்க. நானும் அவரும் ட்ரெயின்ல விழுப்புரம் வரைக்கும் பேருந்துல வந்து ட்ரெயின்ல வந்து இங்க வந்து இறங்கிட்டு அந்த காரை ஷோரூம்ல போய் பாக்குறோம். புது காரில் செகண்ட் ஹேண்ட் கார் விற்பனை பண்ணக்கூடிய ஷோரூம்ல போய் பாக்குறோம். அந்த கார் அவ்வளோ புதுசா இருந்தது, புது கார் மாதிரி இருந்தது, சீட்ல கூட நிறைய கவரை கிழிக்கவே இல்லை, அவ்வளோ சூப்பரா இருந்தது அந்த கார். அந்த காரை பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு. இவ்வளவு புதுமான காரு ஆசிரமத்துக்கு, ஏன்னா இங்க அம்பாசிடர் காரை வச்சிருக்கோம், இந்த காரு பாத்தீங்கன்னா ரொம்ப புதுசா இருக்கு. அந்த காரை அவங்களுடைய இதுல இருந்து மேடையில இருந்து வெளியே எடுத்துட்டு வந்து எங்ககிட்ட கொடுக்குறாங்க. நான் தான் அந்த காரை வந்து ஓட்டணும். நான் அந்த காரை சுத்தி வந்து பாக்குறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அந்த காருக்கு பின்னாடி ஒரு ஆண்டனா இருந்தது. எல்லா கார்லயும் பாத்தீங்கன்னா அந்த ரேடியோக்கு ஒரு ஆண்டனா வச்சிருப்பாங்க. அந்த ஆண்டனா பின்னாடி ஒரு ஆண்டனா இருந்தது. அந்த ஆண்டனால வந்து புட்டான்னு உட்கார்ந்துருது. நம்ம ஊர்ல வந்து, எங்க ஊர்ல வந்து புட்டான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா தும்பின்னு சொல்லுவாங்க, தட்டாம்பூச்சின்னு சொல்லுவாங்க. திருநெல்வேலி கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா புட்டான்னு சொல்லுவாங்க. விழுப்புரம் மொத்தத்துல வந்து கேட்டீங்கன்னா தட்டான்ட்டு சொல்லுவாங்க, தட்டாம்பூச்சின்னு சொல்லுவாங்க. அது உட்கார்ந்து இருந்து நான் என்ன பண்ணேன், அந்த இறங்கி வந்தது சரி உட்கார்ந்துருக்குன்னு இப்படி துரத்து விட்டேன், அது போயிடுச்சு. போன பிறகு மீண்டும் காரை எடுத்துட்டு வடபழனிக்கு போறோம். வடபழனிக்கு போகிறதுக்கு இடையிலேயே வண்டியில பெட்ரோல் போடணும், அது பெட்ரோல் வண்டினால பெட்ரோல் போடணும்னு சொல்லிட்டு பெட்ரோல் போடுறதுக்கு நிறுத்துறோம். திரும்பி நான் வாகனத்தை விட்டு எந்திரிச்சு வெளியே வந்து பாக்குறேன், அதே தும்பி அந்த வண்டியில பின்னாடி இருந்தது. அதாவது நான் வண்டி எடுத்ததுல இருந்து பெட்ரோல் பங்கு வர வரைக்கும் டிராபிக்ல நான் அந்த வண்டியை ஓட்டிட்டு வரேன், அப்பவும் அந்த வண்டியில அந்த பின்னாடி இருந்தது. மீண்டும் அதை நான் விரட்டி விட்டுட்டு திரும்பி வண்டியில பெட்ரோல் போட்டுட்டு வடபழனியில போய் பூஜைக்காக இறங்குறேன், அப்பவும் பாக்குறேன் பின்னாடி இருந்தது. நான் இதை ஒரு பெரிய விஷயமா நினைக்கல, சரி நம்ம வண்டி மெதுவா ஓட்டிட்டு வருவோம் போல இருக்கு, அதுல உட்கார்ந்து இருக்கு போல இருக்குன்னு மட்டும்தான் என்னோட நினைவுகள்ல இருக்கு. திரும்பி நாங்க வடபழனியில மாலெல்லாம் போட்டு பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வடபழனில இருந்து நானும் சந்தானம் ஐயாவும் தான் அந்த காரை ஆசிரமத்துக்கு விழுப்புரம் பக்கத்துல இருக்கக்கூடிய திருக்கோவிலுக்கு எடுத்துட்டு போறோம். இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர் யோசித்து பாருங்க, 180 கிலோமீட்டர் வரும். அப்போ எனக்கு புதுசா அந்த கார் வேற கிடைச்சிருக்கு. நான் அம்பாசிடர் ஓட்டிட்டு இருந்தவன் வந்து இந்த காரை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப குருஜிக்கு எடுத்துட்டு போகணும்னால ரொம்ப சந்தோஷம். அந்த காரை நான் எடுத்துட்டு போகும்போது 100-110 வேகத்துல நான் ஓட்டுறேன். புது காரு நல்லா வேகமா போகுது, 100-110 வேகமா ஓட்டிட்டு போயிட்டு காடகனூர் ஆசிரமத்து கேட்டு கிட்ட வண்டி எடுத்துட்டு போறேன். போகும்போது அங்க ஆசிரமத்துல இருக்கக்கூடிய நாய் வந்து ரொம்ப குலைச்சிக்கிட்டே இருக்கு, வண்டி வர்றதை பார்த்து. அப்போ நாங்க என்ன நினைச்சோம், புது வண்டியை பார்த்ததுனால அது வந்து குலைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப ரோட்ல போனாலே எல்லா நாய்களும் அந்த பைரவர்லாம் பாத்தீங்கன்னா அந்த புது வண்டி போனாலே அது டயரை பார்த்து குலைக்கும், வண்டி சத்தத்தை பார்த்து விரட்டும். இந்த நினைப்புல தான் நான் நினைச்சேன், இந்த புது வண்டியை பார்த்தோன்னே குலைக்குது அப்படின்னு நினைச்சிட்டு காரை விட்டு இறங்குற, மீண்டும் அந்த புட்டான தட்டான அங்க வண்டிக்கு பின்னாடி பாக்குறேன். எனக்கு ஒரு சந்தேகம் வந்து, இவ்வளவு தூரம் வேகமா வந்தோம். அதுக்கப்புறம் என் மனசு என்ன சொல்றேன், ஓகே இங்க வந்து ஏதாவது ஒண்ணு உட்கார்ந்துருக்குமோ, அங்க சென்னையில இருந்து இது வரல, இது வேற புதுசா ஏதாவது வந்து உட்கார்ந்துருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு காரை எடுத்துட்டு நான் உள்ள போயிட்டேன். உள்ள போன பிறகு குருஜி வந்து அந்த காரை பாக்குறாரு. பார்த்தோன்னே அவர்கிட்ட கீ கொடுக்குறோம். கீ கொடுத்த உடனே அவர் வந்து ஆசிரமத்துல இருக்கிறவங்க அதுக்கு பூஜை எல்லாம் பண்றாங்க, எல்லாம் பண்றோம். திரும்பி நாங்க இந்த காரை எடுத்துட்டு குருஜி அமர வச்சுட்டு போறோம். குருஜி அமர்ந்து இருக்கும் போது அந்த புட்டான் மேல எல்லாம் உட்காரல, அப்படியே எடுத்துட்டு காடகனூர்ல இருந்து அரகண்டநல்லூர் 8 கிலோமீட்டர் ஆசிரமம் இருக்கு. இங்க இருந்து அங்க காரை எடுத்துட்டு போறோம். அங்க இருக்கக்கூடிய பைரவர் நாயை காரை பார்த்தோன்னே குலைக்க ஆரம்பிக்குது. குருஜி இறங்கின பிறகு குலைக்குது. அது காரை பார்த்து நைட்டு முழுசும் குலைக்குது. ஒரு அரை மணி நேரம் குலைச்சா பரவாயில்ல, 10 நிமிஷம் குலைச்சா, நைட்டு முழுவதும் அந்த பைரவர் வந்து அந்த காரை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்கு. அமைதியாருன்னா எல்லாருமே தூக்கம் கிடையாது, எதுவும் கேட்கவே இல்லை, முழுவதும் குலைச்சிக்கிட்டே இருந்தது. அப்பந்தான் ஒரு டவுட் வந்தது, ஏன் அந்த மாதிரி குலைக்குது அப்படின்னு டவுட் வந்து குருஜி கிட்ட போயிட்டு குருஜியோட சீடர் சந்தான சார் வந்து சொல்றாரு, இல்ல அந்த காரை பார்த்தா குலைச்சிக்கிட்டே இருக்கு
நீங்க என்னன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு உடனே குருஜி உடனடியா எங்களை வந்து கூப்பிட்டு அவரை நாங்க வந்து அந்த கார்ல உட்கார வச்சு அரகண்டநல்லூர்ல இருந்து கார்ல போறோம். கொஞ்சம் தூரம் போன பிறகு ஒரு சித்தாமூர் தாண்டி அரகண்டநல்லூர், காடகனூர் தாண்டி சித்தாமூர்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல 4 வழி போகக்கூடிய ஒரு சந்து, அதுல ஒரு சின்ன கட்ட பிரிட்ஜ் மாதிரி கட்டியிருந்தாங்க. அந்த இடத்துல வண்டியை நிறுத்தின பிறகு ஒரு எலுமிச்சம்பழம் இருந்தது, அதை ஏதோ ஒன்று செஞ்சு அதை த்ரோ பண்ணிட்டு திரும்பி கிளம்பி வந்தோம். கிளம்பி வரும்போது ஆசிரமத்துக்கு வரோம். நாய் அந்த காரை பார்த்து குலைக்கல. அரகநல்லூர்லயும் குலைக்கல, காடனூர்லயும் குலைக்கல. அப்போ குருஜியோட சீடர் சந்தானம் ஐயா வந்து குருஜிட்ட கேட்கிறேன், எதனால அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, இந்த வாகனத்தை வைத்திருந்த ஓட்டக்கூடிய வாகன ஓட்டிக்கு இந்த வண்டி மேல காதல். அவர் வந்து காலகாலமாக வாகன ஓட்டுபவரா இருந்திருக்காரு. இந்த கார் புதுசா வந்ததுனால, இதன் மேல அவருக்கு ரொம்ப அன்பு வந்ததுனால இதை அவர் வந்து தொடர்ந்து சுத்தப்படுத்தி ரொம்ப சுத்தமா வச்சுட்டு இருந்திருக்கு. அது மேல அன்பு இருந்ததுனால அது கூட இருந்திருக்கிறா. அதுலதான் ஹார்ட் அட்டாக்ல இறந்தவும் செஞ்சிருக்காரு. அந்த வண்டியிலே இறந்திருக்காரு. அதனால இந்த வண்டி எங்கெல்லாம் போகுதோ அங்க அந்த ஆத்மா பயணம் செஞ்சு நம்ம ஆசிரமத்துக்கு வந்திருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? அப்ப நான் அவர்கிட்ட புரிய வைத்து, இதற்கும் பயணத்துக்கும் சம்பந்தம் இல்லை, இது ஒரு பொருள், அதனால புரிய வைத்து அவரை விடுதலை பண்ணி ஒரு இடத்துல விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு குருஜி சொன்னாரு. இதுல இருந்து எனக்கு ஏதாவது செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்க போனா அதோட ஹிஸ்டரி என்ன அப்படின்னு எனக்கு தெரிந்து கொள்வதற்கான ஒரு ஆர்வம். ஏன்னா மனிதனுக்கு வாகனத்தின் மேல அன்பு இருக்கக்கூடியது இயற்கை, ஆனா அதீத அன்பு இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. சில லாரி எல்லாம் பாத்தீங்கன்னா என்னென்னமோ டிசைன் எல்லாம் தொங்க போட்டிருப்பாங்க. அதை வந்து மனைவியோட உயர்ந்ததுன்னு சொல்றவங்களா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்கள்ட்ட பேசும்போது ஒருத்தர் சொன்னாரு, எனக்கு அந்த வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது என் மனைவியோட எனக்கு இந்த லாரி தான் எனக்கு முக்கியமானது. அப்ப இறந்த பிறகும் அந்த ஆத்மா அந்த பொருள் மேல பற்று இருந்ததுனால அதே சுத்தி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதனால தான் இறந்த ஆத்மாவுடைய பொருட்களை உடனடியாக நம்ம பயன்படுத்துறத தூரங்கி போற்றக்கூடாது, அதுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி சொல்றீங்க நீங்க. ஆனா ஆக்சுவலி இறந்த ஆத்மாவோட பொருளை வைக்கலாமா வீட்டுல?